ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் அரியலூர் வசந்தி. எல்லோருக்கும் எனது அன்பான மாலை வணக்கம். எதை பற்றி இப்போ பேச போகிறோன்னா, நாளைக்கு தேர்தல் இருக்குது. ஸோ தேர்தலுக்கு இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது. நாளைக்கு அவங்கவுங்க உரிமைகளை கடமைகளை செய்ய வேண்டிய ஒரு நாள். எப்போவுமே நம்ம ஏனோ தானோன்னு ஓட்டு போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி போடாமல் நம்ம தமிழ்நாட்டுக்கு யார் நல்லது செய்வா, யாராக இருந்தாலும் கொள்ளடிக்கிறாங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது வர பேச்சுன்னு வைக்கட்டும். திமுக, அதிமுக, பாஜக, டிவிக்கே இப்போ வந்துச்சு. மீதி எல்லாம் காலங்காலமாக இருந்துகிட்ருக்கிறது தான். புரியுதுங்களா? யாருக்காக இருந்தாலும் யோசித்து ஓட்டு போடுங்க. எல்லாருமே நீங்கள் யோசித்து ஓட்டு போட்டால் தான் இந்த தமிழ்நாட்டோட தலையெழுத்து மாறும். முடிஞ்ச அளவு சிந்திச்சு ஓட்டு போடுங்க. ஏன்னா வளர வளர நாடு நல்ல முன்னிலைக்கு வரணுமே தவிர பின்தங்கி போகக்கூடாது. அதை யார் கையில் கொடுக்குறீங்களோ மக்களாகிய நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுங்க. இது சும்மா இல்லை, சரிங்களா? காசுக்கு ஓட்டு போடுறோம், குடத்துக்கு ஓட்டு போடுறோம், அதுக்கு ஓட்டு போடுறோம், இதுக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு இல்லாமல் மனசாட்சிக்கு பயந்து இவங்க வந்தால் நமக்கு நல்லது நடக்கும்னு தெரிஞ்சு ஓட்டு போடுங்க. எல்லாருமே கண்டிப்பாக அவங்க கடமையை செயலாற்றுங்கள். நாளைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு நல்லா தெளிவாக யோசித்து நம்ம கடமையை செஞ்சுருங்க. ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம கடமையை கொண்டு போய் செய்ய போகிறோம். ஸோ அதனால் பார்த்து நல்ல முறையாக பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறது, யோசித்து போடுங்க, சிந்திங்க. ஏன்னா மோஸ்ட்லி இப்போது நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறேன் பாருங்கள். திமுக வந்தால் அதெல்லாம் செய்யும், அதிமுக வந்தால் அதெல்லாம் செய்யும், டிவிக்கு வந்தால் இதெல்லாம் செய்யும், சீமான் வந்தால் அதெல்லாம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த லிஸ்ட்டில் இருக்கிறபடி கொடுக்கறது இருக்கட்டும். ஆனால் அந்த கொடுக்கறது கஷ்டப்படுறவங்கன்னு இல்லை, தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே போய் சேரணும். இம்மிடியேட்டாக நீங்கள் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது இம்மிடியேட்டாக எல்லார் கைக்கும் போய் சேரணும். அந்த மாதிரி முடிவெடுங்க. நீங்கள் கொடுக்குறேன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் ரேஷன் கடையில் இப்போ இந்த உதாரணத்துக்கு அதிமுகவே எடுத்துக்கோங்க, ஃப்ரிட்ஜு தரேன் அப்படின்னு நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. இப்போது இன்கேஸ் இப்போது அதிமுக ஜெயிச்சிச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜு கொடுக்குறீங்கன்னா அது ஒரு சில பேர் கைக்கு மட்டும்தான் வரும். ஒரு சில பேருக்கு இல்லை, நீங்கள் பணத்துக்கு பதிவு பண்ணலை, உங்களுக்கு வராது, நீங்கள் அட்டை லேட்டாக இருக்குது, இல்லை ஃபிங்கர் உழுவில், இந்த மாதிரிலாம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணி அனுப்புகிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா இப்போது 5000 ரூபாய் ஏறிச்சு அட்டைக்கு, எனக்கெலாம் வரல. நான் போய் கேட்டேன், ஏன் அந்த 5000 ரூபாய் எனக்கு வரலன்னு நான் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பணத்துக்கு எழுதி உங்கள் பணம் 1000 ரூபா பணம் வருதான்னு கேட்டாங்க. வரலங்க, ரேஷன் கார்டு மட்டும்தான் இருக்குது. அப்போ நான் பணத்துக்கு எழுதி போட்டவங்களுக்கு தான் வரும், 1000 ரூபா பணம் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த 5000 வரும்னாங்க. நான் அதுக்கப்புறம் போய் அந்த 1000 ரூபா பணத்துக்கு எழுதி போட்டோன்னே எனக்கு அந்த 5000 கிடைக்கல. நான் பணக்காரியான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாதுங்க. தினம் வேலைக்கு போனால் மட்டும்தான் எனக்கு சோறு. தினம் அன்னாடங்காட்சி, வீடு வாசல் இல்லாமல் அம்மா வீட்டில் தஞ்சம் புகுந்துருக்கேன். எனக்கு அந்த 5000 வந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய ஈஸியாக இருக்கும். என் குழந்தைங்களுக்கும் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்க, ஒரு டியூ கட்டுறதுக்கு, எதுக்கோ எனக்கு யூஸ் ஆகிருக்கும். ஆனால் எனக்கு வந்தது முக்கால்வாசி இருக்கப்பட்டவங்களுக்கு தான் நிறைய வந்திருக்கு. இல்லாதப்பட்டவங்க என்ன மாதிரி நிறைய பேருக்கு வராமல் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் தயவு செஞ்சு நீங்கள் திட்டம் ஸ்டார்ட் பண்ண அடுத்த செகண்ட் எல்லாருக்குமே போய் சேர்கிற மாதிரி பாருங்கள். 1000 ஒரு செக்ஷனில் 1000 கார்டு இருக்குன்னா அந்த 1000 கார்டுக்கும் அந்த ஒரு நீங்கள் என்ன பொருளோ பணமோ என்ன கொடுக்குறீங்களோ அது அத்தனை பேருக்கும் போய் சேருதான்னு தயவு செஞ்சு செக் பண்ணுங்கள். அதை யாராக இருந்தாலும் சரி, அதை செக் பண்ணி நீங்கள் கடமையாற்றினீங்கன்னா தான் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் நல்லா வரும். இது எல்லாருக்குமே ஒரு பொது தான். முடிஞ்ச அளவு ஆட்சிக்கு வரவங்க இதை பின்பற்றுங்க. எனக்கு அதான் தேவை. ஸோ எல்லாருமே நாளைக்கு சிந்திச்சு ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக என்னோடய ஓட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் நாளைக்கு நல்லபடியாக ஓட்டு போட்டு நல்ல ஒரு சிறந்த தலைவரை தேர்ந்தெடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு மீட் பண்ணலாம்.